எப்பவுமே நம்ம மேகியை வச்சு ஒரே மாதிரி ரெசிபி செய்யறதை விட இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணிட்டு அதுல ஒரு பாக்கெட் நான் இன்னைக்கு மேகி எடுத்து அதை இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணிக்கலாங்க. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேகி பவுடரையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இத வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. மேகி ரொம்ப சூப்பரா வெந்துருச்சுங்க. இப்ப நம்ம இத வடிகட்டிக்கலாம். மேகியை வடிகட்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லாம ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம இதுல மாத்தியாச்சுங்க. இதை மாத்தினதுக்கு அப்புறம் இதுல வந்து நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பாக்கெட்டுக்கு 2 முட்டை சேர்த்துக்கிறேங்க. இப்ப 2 முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா பொடிசா கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமா துருவன கேரட், கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை நீங்க பெரியவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமா ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப மிளகாத்தூள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மிளகுத்தூள் வந்து அதிகப்படுத்திக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட நல்லா நீங்க முட்டையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கொல கொலன்ற தன்மைக்கு இது வந்துருங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பனியாரக்கல்லை வந்து ஹீட் பண்ணி அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் லேசா காஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு குழியிலையும் நம்ம வந்து அந்த ரெடி பண்ணிருந்த மேகி முட்டையும் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஊத்திக்கலாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பனியாரக்கல் இல்லைன்னா நீங்க குட்டி குட்டியா தோசைக்கல்லுல கூட நீங்க ஊத்தி எடுத்துக்கலாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க இதை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்ப இது 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை வேற பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேகியை வச்சு ரொம்ப சூப்பரா ஒரு ரெசிபி நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. உள்ளுக்குள்ள அந்த நூடுல்ஸ் வெங்காயத்தோட நம்ம சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.